ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். என் நேம் வந்து எம் ஜெயானந்தி. நான் வந்து அசிஸ்டன்ட் இன் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் வந்து எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் கடவுளுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, அப்புறம் என் ட்வின் சிஸ்டர், அப்புறம் எங்கள் அண்ணன், எங்கள் அக்கா எல்லாருக்கும் நன்றி. ஃபர்ஸ்ட் யூனிவர்ஸுக்கும் ரொம்ப நன்றி. நம்ம என்ன ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்காக நம்ம நினச்சிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக அந்த விஷயம் வந்து நம்ம வந்து சேர்ந்துரும். அதனால ஃபர்ஸ்ட் நீங்கள் நினைங்க, கண்டிப்பாக எனக்கு நடந்துரும், எனக்கு இது கிடைச்சிரும் அப்படின்னு நீங்கள் நம்பினாதான் உலகம் முதல்ல கொடுக்கும். அதனால நீங்கள் நினைங்க. நம்ம ஃபர்ஸ்ட் அப்பதான் ஸ்டார்ட் பண்ணுறோம். 3 மாசத்துலேயே பிரின்ஸ் இருந்துச்சு. எப்படிடா பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அவரை கொடுத்த நம்பிக்கையில தான் அவர் எல்லா கிராமர் வீடியோவும் பார்ப்பேன். அப்புறம் ஆன்லைன் கிளாஸ் போட்டிருந்தேன். அதெல்லாம் பார்க்கும்போது அவர் பக்காவா எடுத்தாரு. அப்புறம் இங்க ஏபிசி புக் போட்டிருந்தாங்க, அதுதான் பார்த்தேன். அதுல ஃபுல்லும் இங்கிலீஷ்க்கு கொடுத்ததுல வந்து என்ன சொல்ல எல்லாமே அவரை பத்தி பயப்படவே இல்லை. இங்கிலீஷ் ஸ்ட்ராங்கா இருந்ததுனால இங்கிலீஷும் மேக்ஸும் ஸ்ட்ராங்கா இருந்தேன். அப்புறம் ஜிஎஸ் சொல்லணும்னா நந்தினி அக்கா தான் எங்களுக்கு வந்து கரெக்ஷன் சொன்னாங்க இங்கிலீஷ்க்கு. அவங்க வந்து ஜிஎஸும் மேக்ஸும் அந்த அக்கா தான் சொன்னாங்க. அவங்க வந்து எப்படின்னா 4 ஆப்ஷனுக்குமே சொல்லிடுவாங்க. அதை வச்சு நான் பாதி படித்தேன். மோஸ்ட்லி நான் எப்படின்னா கொஸ்டின் பேங்க், அதுக்கப்புறம் இங்கே வச்சுக்க 33 டெஸ்ட், 4 ஆப்ஷனுமே வச்சு அதையே தான் படிச்சுட்டு இருப்பேன். அந்த 30 கொஸ்டினுமே திருப்பி அந்த கொஸ்டினையே தான் நான் படிச்சுட்டு இருப்பேன். அப்புறம் A3 புக்கு அது சூப்பர். நான் ஸ்கூல் புக் வந்து படிச்சது கிடையாது, எல்லா சப்ஜெக்ட்டுமே A3 தான் படித்தேன். அதுக்கப்புறம் சொல்லலாம் சுரேஷ் சாருக்கு ரொம்ப நன்றி. எனக்கு எப்போ சுரேஷ் சாரை பற்றி ரொம்ப மதிப்பு கூடுச்சுன்னா, ஒரு நாள் ஒரு வீடியோ வந்து பார்த்துட்டு இருந்தோம் நானும் எங்கள் அக்காவும். அவன் வந்து பேங்க்ல இங்கே இருந்தால் படித்து பேங்க் ஆஃப் இந்தியாவில் வேலை பார்க்குறா. அப்போ வந்து பார்த்துட்டு இருக்கும்போது சார் மோட்டிவேஷன் வீடியோல சொன்னார், கண்டிப்பாக ஒரு பிரான்ச்லையுமே நம்ம சுரேஷ் காரங்க வந்து 2 பேராவது இருப்பாங்க அப்படின்னு. நான் சொன்னேன் இது நம்புற மாதிரியா இருக்கு, ஒரு பிரான்ச்லையுமே சுரேஷ்காரங்க 2 பேர் இருப்பாங்களோ அப்படின்னு கேட்டேன். எங்கள் அக்காட்ட கேட்டேன். உடனே எங்கள் அக்கா என்ன பார்த்து சொன்னா, ஆமா அவ திருப்பூர்ல வேலை பார்க்கா, திருப்பூர் பிரான்ச்லயுமே 2 பேர், நம்ம திருநெல்வேலியில படிச்ச 2 பேர் வேலை பார்க்கறாங்க. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் சுரேஷ் சார் பாரு ஒரு விஷயம் வந்து சும்மா சொல்லல, ஒரு ஃபேக்ட், ஒரு உண்மையை தான் பேசுறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் தான் அவர் பேசுறது கவனிச்சுட்டே இருப்பேன். ஒரு வார்த்தையுமே அவர் நிறைய ஸ்டாட்டிக் எடுத்து தான் ஆக்சுவலி பேசுவாரு. அப்புறம் தான் கவனிச்சேன் அவர் சொல்றதெல்லாம் நிஜமாவே ஃபாலோ பண்ணும். ப்ரீவியஸ் ஒரு கொஸ்டின் பாருங்க. அப்புறம் 4 ஆப்ஷனுக்குள்ள டிஃபரன்ஸ் ஏதாவது இருக்கும், இல்ல பெரிய ஆன்சரா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் கவுன்சிலிங் போனப்போ வந்து எல்லா இன்ஸ்டியூட்ல இருந்து பேசினேன் மற்ற பிள்ளைங்கிட்ட. அப்போ அவங்க சொன்னாங்க நாங்க 50,000 கொடுத்தோம், அதுக்கப்புறம் ஹாஸ்டல் ஃபீஸ் தனியா இருந்துச்சு. அப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் அவங்க ஸ்ட்ரெஸ் பண்ணி தான் அங்கேயுமே ரொம்ப அவங்க படிக்கிறதா எங்க இருந்தாலும் அங்க 50,000 கொடுத்ததுனால ஸ்பெஷலா ஒன்றும் பண்ணல, நீங்க வந்து பரவாயில்ல உங்களுக்கு சூப்பரா கொடுத்துருக்காங்களா கோச்சிங், இந்த அஃபோர்டபுள் லேட்ரு அப்படின்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இப்போ பாத்தீங்கன்னா நீங்க பிரின்ஸே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு இன்ஸ்டியூட்லயும் அதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க 1500 2000 அப்படின்னு. அப்புறம் நானும் என் ட்வின் சிஸ்டர் தான் சேர்ந்து படிச்சோம். அப்ப நாங்க சொல்லுவோம் இவங்க எப்படி அப்ப பிரின்ஸ்க்கு வந்து ஃப்ரீயாவே டெஸ்ட் பேட்ச் கொடுக்காங்களா, இது பெரிய விஷயம் தான். ஏன்னா ஒரு ஆள் ஃபர்ஸ்ட் வந்து படிக்க அனுப்புறதுக்கு ஒரு தடவை காசு கேட்டுட்டு இருந்தா வீட்டுல முடியாது. அந்த இதை வந்து சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இப்போ அடுத்து நீங்க குரூப்க்கு போட்டிருக்கீங்க டெஸ்ட் பேட்ச், அடுத்து இதாகவங்களும் அடுத்து நீங்க ஃப்ரீயா கொடுக்கறதுனால தான் தைரியமா வந்து படிக்க முடியுது வீட்டுல, அதனால அலோவ் பண்றாங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் மெயின்ஸ் படிக்கணும்னா மெயின்ஸ் நான் ஃபர்ஸ்ட் 3 டெஸ்ட்டுமே ரிப்பீட் வாங்கினேன். நான் வந்து எப்பவுமே ரொம்ப ஸ்லோவா எழுதுவேன் ஸ்கூல்ல இருந்தே. அதனால எனக்கு டைமே வராது. எப்பயும் ட்வின் சிஸ்டர்கிட்ட தான் டைம் கேட்பேன். இத்தனை மார்க் எத்தனை மணிக்கு முடிக்கணும், இத்தனை மார்க் எத்தனை மணிக்கு முடிக்கணும் அப்படின்னு கேட்பேன். அவ சொல்லுவா உடனே. அப்புறம் என் பேப்பரை பார்த்து அவதான் இது வந்து நீ கரெக்டா எழுதிருக்க, இல்ல ஆக்ஸ் எழுது, டேட்ஸ் எழுது அப்படின்னு என் ஃபுல்லுமே கிரிட்டிக் ஆகுதான். நீ நிஜமாவே இந்த கொஸ்டின் நல்லா எழுதல, இதுக்கு நீ கரெக்டான ஆன்சர் எழுதல, ஒழுங்கா பார்த்து எழுது அப்படின்னு உண்மையை எனக்கு சொல்லுவா எப்போதுமே. அவளுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் எங்க அப்பா அம்மா சொல்லணும். எங்க 4 பேருமே, எங்க அண்ணன், எங்க அக்கா, அப்புறம் அங்க 2 பேரு ஈக்குவலா ட்ரீட் பண்ணாங்க. 4 பேரையுமே எங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எங்க அப்பா அம்மா வந்து எங்க படிப்புக்காண்டி மெட்ரிகுலேஷன் 4 பேரையும் படிக்க வச்சாங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். படிப்பு மட்டும்தான் அவங்களுக்கு நாங்க சொத்துக்கிற சொத்துங்க மாதிரி அதை நல்லா கொடுத்தாங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் எங்க ஆச்சி ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களை அவங்க தான் பாத்துக்கிறாங்க. அதுக்கு அப்புறம் எங்க தாத்தா, அவங்களால தான் நான் படிக்க நினைச்சேன். அவங்க ஃபாரஸ்ட் ரேஞ்சரா இருந்தாங்க. அதை பார்த்தா சின்ன வயசுலேருந்து எங்கள் ஆத்மா வந்து சொல்லுவாங்க தாத்தா மாதிரி வேலைக்கு போயிடணும், தாத்தா மாதிரி வேலைக்கு போயிடணும். அது மாதிரி எங்கள் அண்ணன் போயிட்டேன், எங்கள் அக்கா போயிட்டா, அடுத்து நானும் போயிட்டேன், அடுத்து என் ட்வின் சிஸ்டரும் போவா. எல்லாரும் ஒன்று தான் சில நேரம் வாழ்க்கையில் தோணும் இந்த ஃபீல்டுக்கு வந்துடுவோம், என்னடா இது போன வருஷம்லாம் இந்த நேரத்துக்கு நான் அவ்வளோ வெக்ஸாக இருந்தேன், என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம, ரிசல்ட்டு போட 1 வருஷம் ஆயிரும், என்ன பண்ண இருந்தாலும் சரி ஏதாவது நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் என்ன ஹோப் வந்து ஒன்றுமே இருக்காது, அதுக்கு வந்து லைட்டே இருக்காது.
நீங்கள் எதுவுமே அதில் நம்பிக்கை வைக்கிற மாதிரி இல்லாமல் இருக்கும்போதும் இல்லை நான் வந்து ஹோப் வைப்பேன், இது எனக்கு யார வழி, அப்புறம் இந்த ஃபீல்டை விட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா ஒன்று யோசிச்சுக்கோங்க, எதுக்காண்டி இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணீங்கன்னு ஃபர்ஸ்ட் டே யோசிச்சுக்கோங்க. அந்த ஃபர்ஸ்ட் டே யோசிச்சதை வந்து யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு போக தோணாது. ஏன்னா போன வேற ஃபீல்டு நம்ம நிம்மதியாக இருக்க முடியாது. வாழ்க்கையில என்ன ஆரம்பிச்சோமோ அதை முடிச்சாதான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும். அதனால ஃபீல்டு விட்டு போகாமல் இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கானது கிடைச்சிடும், யூனிவர்ஸ் கொடுத்துரும். கண்டிப்பாக எல்லாருக்கும் நன்றி, தேங்க்ஸ். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.